அண்ணாமலையா ஜோக்கரு டம்மி பீஸ் காமெடி பீஸ் இந்த மாதிரி பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. யார சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும். விஜய்ங்கிற பேருனாலதான் ரொம்ப பேர் அமைச்சராகவும் எம்எல்ஏவும் ஆயிருக்கீங்க. இது எப்பவுமே மறக்க கூடாது. நீங்க தனியா நின்று ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோங்களேன், டெபாசிட் கூட வாங்க முடியாது எல்லாருக்குமே தெரியும். அது படிச்ச ஐபிஎஸ் இருந்தாலும் சரி, படிச்ச டாக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, விஜய்ங்கிற ஒரு பேருக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அண்ணாமலையா பண்ண விஷயத்த கொஞ்சமாவது சிந்தனை பண்ணி பார்க்கணும். கரூர்ல 41 பேர் இறந்து போகும்போது ஏர்போர்ட்ல மைக்க நீட்டணும் என்ன வார்த்தை சொன்னாப்ல, சம்பந்தம் முழு உத்தரவாதம் முழு பொறுப்பும் அந்த அரசு தான் ஏற்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாப்ல. அப்பெல்லாம் ஏகப்பட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் ஆள காணாம தேடி ஒழிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. அதை நீங்க மறந்துக்க மாட்டீங்க, பார்த்து நாங்க மறக்கவே இல்லை அப்படிங்கறத சிந்திச்சு செயல்படணும். ஒரு மனுஷனை விமர்சிக்கலாம், எல்லாருமே விமர்சிச்சு இந்த 1 சீட்டு 2 சீட்டு இந்த 3 சீட்டு 4 சீட்டு டோக்கரு இதெல்லாம் விஷயங்கள்லாம் வெளியில பேச வேணாம்னு நினைக்கிறேன். உடச்சு பேசணும் அப்படின்னா நல்லா இருக்காது. அரசியல் ரீதியா படிச்ச பசங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க, அரசியல் ரீதியா கருத்துக்களை வைக்க தெரியல அப்படின்னா மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு செய்தி சேனல்ல மைக்க நீட்டிட்டாங்க அப்படிங்கறக்காண்டி அவெல்லாம் ஒரு ஆளா, அவெல்லாம் 4 பேருக்கு கூட பேர மாட்டான், அவெல்லாம் ஒரு ஆளா, அவெல்லாம் அம்மஞ்சலிக்கு பிரோஜனம் ஆக மாட்டான் அப்படின்னு வாயில வர சொல்ற விஷயங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ணாமலை ஒரு சுத்தமான அரசியல்வாதிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் பிஜேபி இருந்தனால மட்டும் தான் யங்ஸ்டரோட சப்போர்ட்டை வாங்க முடியல. மதவாத இயக்கத்துல சேர்ந்து டாப்ல அப்படிங்கிற விஷயத்தினாலதான் அவருக்கு யங்ஸ்டர் கொஞ்சம் சிந்தனைப்பட்டு செயல்பட்டாங்க. அது சம்பந்தமா நீங்க கருத்துக்களை வைக்கிறீங்களா, அது வேற. இவரெல்லாம் பழைய ஹீரோ, பழைய படத்துல யாரும் பார்க்க போறா. இந்த மாதிரியான மட்ட மரியாதை இல்லாம தலக்கணமா பேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர மாமியா கழுத போல ஆனாலங்கிற கதையா இருக்கு. அண்ணாமலையை யாரு பேசணும் பேசக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுல கூட வந்துட்டு இந்த குஞ்சாயெல்லாம் வந்துட்டு நம்மள பேசணும்னு வச்சுக்க, இதுக்கு கூட சமம். சரி, குஞ்சாயெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. உன்னோட ட்ரோலுக்கு கமெண்ட்டுக்கு எல்லாம் பயந்தவங்க கிடையாது, இதுக்கு சமம். புரியுதா? என்னோட மனசுல எது படுதோ அதை கரெக்டா பேசுவேன். அண்ணாமலை லைக் இல்லைன்னு சொன்னால இந்த வீடியோ போட்டேன். புரியுதா? நம்ம எப்பவுமே டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ், அதனால வாய நாக்க தெளிவா விடணும். மைக்க நீட்டிட்டாங்க அப்படிங்கிற கண்டு வள கொல கொல அப்படி தலக்கணத்துல ஆடக்கூடாது. புரியுதா? இப்பதான் அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிருக்கு.